2026ஆம் ஆண்டு கடகராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா சம்பாதிப்பாங்க. முதல்ல அஷ்டம சனியில் இருந்த பிரச்சனைலாம் வராது. நல்லாவே சம்பாதிப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் வரும். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ மன ரீதியாக ரொம்ப நல்லாவே இருக்காங்க. உடல் ரீதியாக நல்லா இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸை நல்லா செய்யணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா இவங்களுக்கு பணம் நெருக்கடி வரும். அந்த பணம் நெருக்கடி வரும்போது என்னென்னா அது கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு கடன் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கடன் வாங்கின காசை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ்லாம் போடுறாங்களான்னு கேட்டால் பிஸ்னஸில் போடாமல் என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதோ ஒரு செலவு பண்ணிவிட்டு கடைசியில் பிஸ்னஸில் லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க, அதாவது இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகளோடு நிறைய சம்பாதிப்பாங்க. எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி வர்ற பணத்தை திருப்பி பிஸ்னஸ்லேயே போட்டு நம்ம சம்பாதிச்சிடணும். ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய லாஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சம்பாதிச்சிடணும், அதை ஈடுகட்டின்னு நினச்சி சில இதை போட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வர்ற பணத்தை மேக்ஸிமம் கடன் கட்டுறதுக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னா சேஃபாக இருப்பாங்க.